ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது நான் கொடுக்கும் வாக்குகள் அனைத்தும் உனக்கு மட்டுமே சொந்தமானது. சரியா இன்று இரவு 10 மணிக்குள்ளாகவே இந்த பதிவு உன் கண்ணில் படும்னு எனக்கு தெரியும். அதனால்தான் உனக்காக பல அற்புதமான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கைக்கு அவசியமான சந்தோஷ விஷயங்களையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்வதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்தேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் நன்மைக்காக தான்றதை முதல்ல நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. எது நடந்தாலும் அதை உனக்கு நல்ல விதமாக சாதகமாக சந்தோஷம் தரும் விதத்தில் மாற்றி கொடுப்பேன்ற தெளிவும் புரிதலும் உனக்குள்ளே இருக்கட்டும். தெரியாமல் செய்யும் பாவத்திற்கும் கர்மத்தால் வருகிற துன்பத்திற்கும் நான் உனக்கு உதவி செஞ்சு அதிலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன். தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து கவலைப்படாத. தெரிந்தே நீ பாவம் செய்கிற தப்பு செய்கிறனா அதற்கு நான் பொறுப்பேற்கவும் மாட்டேன், உன் மீது கருணை செய்யவும் மாட்டேன் என்று சொல்லவே. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் கெடுதல் நினைக்காம, யாரும் அழிஞ்சு போகணும்னு நினைக்காம, நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்ல பிள்ளையாக வாழ தயாராகு. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நீயே தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டாம். தனிமையில் நீ இருக்கும் போதெல்லாம் இந்த முருகன் என்கிட்ட பேசுகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோ. என்கிட்ட நீ பேசும்போது நீ தனியாக இருப்பதான உணர்வே உனக்கு வராது என் செல்லமே. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், வாழ்க்கையை நல்லபடியாக நம்ம வாழ்ந்துட முடியுன்ற அந்த நம்பிக்கையோட நீ இரு. அந்த நம்பிக்கை தான் நிச்சயம் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். உன்னை உயர்த்தவும் ஜெயிக்க வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இந்த உலகத்தில் கஷ்டமான விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆனால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை. முயற்சி செஞ்சினா எல்லா விஷயங்களையும் உன்னால் வெற்றிகரமாக முடிக்க முடியும். முயற்சி செஞ்சு தோற்று போனவங்க இந்த பூமியிலேயே யாரும் கிடையாது. ஒரு முறை தோற்றாலும் அடுத்த முறை அவங்க ஜெயிச்சதாதான் சரித்திரமும் சாதனைகளும் இருக்குதுன்றதை நீ புரிஞ்சு நம்பிக்கையோடு உனக்கான விஷயங்களில் தொடர்ந்து முயற்சி செய். உனக்கு தேவையான விஷயங்களை நீ கேட்கணும்னா எத்தனை பேர்கிட்ட வேணாலும் போய் ஆலோசனை கேளு. அடுத்து என்ன செய்யலான்ற ஆலோசனையை நீ 1000 பேர்கிட்ட கேட்கலாம். ஆனால் முடிவை எப்போதும் நீ மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு மட்டும்தானே தெளிவாக தெரியும். மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு என்னை நினைக்கும் போது நானே உன் மனசுக்குள்ளே வந்து சரியான வழியில் உன்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போவேன். அது மட்டுமல்ல, நீ நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடப்பதற்கும் நானே உனக்கு வழிகாட்டுறேன். நீ எதையும் யோசித்து கலங்காமல் தைரியமாக செயல்படு. எதிர்காலத்தை பற்றி உன் மனசுக்குள்ள கவலை வரும்போதெல்லாம் நீ என்ன நினைக்கணும் தெரியுமா? இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையை வழி நடத்தினது முருகன் தானே, இனிமேலும் அவரே நம்மை வழி நடத்துவார்னு நீ மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிக்கோ. எப்போதும் உன் எதிர்காலத்தை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். ஏன்னா என்னை நம்பி வந்த யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ தைரியமாக இருக்கணும். நீ பொறுமையாக காத்திருக்கும் போது உரிய நேரத்தில் உனக்கான வெற்றியை நானே உன் கைகளில் ஒப்படைப்பேன். இந்த வாக்கு அனைத்தும் உனக்கே உரிய வெற்றி வாக்குன்றதால தான் உனக்கு மட்டுமே சொந்தமான இந்த வாக்கை உன்னிடம் சேர்க்க வந்திருக்கேன். இப்போது நீ சந்திக்கிற சோதனைகள் எந்த விதத்திலும் உன்னை கோலையாக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். சோதனைகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்த நானே உன்னை தைரியசாலியாகவும் ஆக்குவேன் என்று சொல்லவே. யாராவது உன்னை மதிக்காம உன்னுடைய உழைப்பை அலட்சியம் செய்கிறாங்கன்னா நீ அவங்கள கண்டுக்கவே வேண்டாம். ஏன்னா நீ கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறதும் உழைப்பதும் உனக்கு தெரியும். ஆனால் உன் உழைப்பை அலட்சியமாக துச்சமாக நினைப்பவர்களை நீ கண்டுக்காம கடந்து போக கற்றுக்கோ. உன்னுடைய கடின உழைப்பு கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுடைய வெற்றியை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தும். அப்போது அவங்களும் உன்னை பற்றி புரிஞ்சுக்குவாங்க என் செல்லமே. உன்னுடைய மதிப்பும் உழைப்பும் உயர்வும் உன் கஷ்டமும் உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். அதை எப்போ எப்படி அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற விஷயங்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். எந்த சூழலிலும் நீ யாரிடமும் போய் உன் கஷ்டங்களையோ கவலைகளையோ உன்னுடைய திண்டாட்டங்களையோ உன்னுடைய உழைப்பையோ பற்றி பேச வேண்டாம். உனக்கான நல்லதையும் உனக்கான உயர்வையும் நான் கொடுத்த பிறகு இந்த உலகம் தானாகவே உன்னை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய நேரம் வரும். எந்த சூழலிலும் எவ்வளவு கஷ்டத்திலும் இந்த முருகனை மனசார நினைப்பவர்களை நான் ஒருபோதும் தனியாக தவிக்க விட மாட்டேன். கண்டிப்பாக நீயும் எல்லா கஷ்டங்களையும் கடந்து
வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி நான் செய்வேன். உன் சிந்தனையில் எப்போதும் உன் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கதை நான் பார்க்குறேன். கலங்காதே என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு பாகம் மட்டும்தான். அதையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அனைத்தையும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன்னு தைரியமாக இரு. உன் குறிக்கோளில் நீ தெளிவாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ தோற்று போக வழியே இல்லை என் செல்லமே. உன் குறிக்கோளில் நீ வெற்றி பெறுவதற்கும் உன் பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் இந்த அப்பன் முருகன் நான் உனக்கு உதவி செய்வேன். உன்னை முன்னேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை வெற்றி அடைய செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றி ஆரம்பமாகும். நீ எப்போதும் எந்த பிரச்சனையும் நினச்சி மனசு வருத்தப்பட வேண்டாம். எந்த பிரச்சனையை உன்னால் சரி செய்ய முடியலையோ, எந்த கஷ்டத்தை உன்னால் சமாளிக்க முடியலையோ, அதை நான் சரி செஞ்சு உன்னை முன்னேற்றுவேன். உன் லட்சியத்தையும் குறிக்கோளையும் நீ அடைவதற்கு நானே உனக்கு வழிகாட்டுறேன். நம்பிக்கையோட உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிப்போ. உனக்கான விஷயங்கள் அனைத்தையும் நானே சிறப்பாக முடிச்சு கொடுத்துருவேன் செல்லமே. யாராவது உன் மனசை உடைக்கும் போதும் உன் மனதை நோகடிக்கும் போதும் நீ அதுக்காக கவலைப்படக்கூடாது. மனசு உடைஞ்சு போகிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ செதுக்கப்படுகிறாய்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையை பற்றி நீ இதுவரைக்கும் கனவு கண்டதெல்லாம் போதும். இப்போது அந்த கனவை நிஜமாக்கக்கூடிய வேலைகளை தொடங்கு. உன் மனதில் இருக்கும் ஆழ்ந்த கனவுகளை இனி எவராலும் நிராகரிக்க முடியாது. உன் கனவை நிறைவேற்றி என் அருளால் உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ கஷ்டப்படும் போது உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையேன்னு வருத்தப்படாத. உண்மையான அன்பும் பக்தியும் கொண்ட உனக்கு நானே உதவி செய்ய ஓடி வருவேன் என் செல்லமே. நீ என்னை வணங்கும் போது உனக்கு வரும் கண்ணீரானது மிகவும் சக்தி வாய்ந்தது. அப்பா முருகா, என்னை காப்பாத்துங்க நீ வடிக்கிற கண்ணீருக்கு நான் நிச்சயம் பதில் சொல்லுவேன். உன்னை காப்பாற்றி இந்த உலகத்தில் உன்னை தலை நிமிர்ந்து ஜெயிக்க வச்சு வாழ வைப்பேன். உனக்கான நல்ல பலன்கள் அனைத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. எந்த விஷயத்தை நினச்சி நீ மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தையும் சரி செய்வேன். அந்த பிரச்சனையை உண்டாக்கியவர்களுக்கும் நான் தண்டனையை கொடுப்பேன். ஆனால் எதுவாக இருந்தாலும் உடனே நடக்கணும்னு நினைக்காத. பொறுமையாக இரு. வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கனவு வேணும்னா காணலாம். கனவுல வழியே இருக்காது, வேதனையே இருக்காது, கஷ்டமே இல்லாமல் சுலபமாக ஜெயிச்சிட முடியும். ஆனால் நிஜமாவே நீ கண்ட கனவு நனவாகணும். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா சில வலியும் வேதனைகளும் கஷ்டங்களும் வரத்தான் செய்யும். எல்லா கஷ்டங்களையும் அவமானங்களையும் கடந்து தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எவ்வளவு வலிச்சாலும் எவ்வளவு வேதனைகள் உன்னை பின்தொடர்ந்தாலும் நீ ஒருபோதும் உன் முயற்சியை கைவிடாதே. வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கையோட உன் வெற்றி பயணத்தை நோக்கி போ. நிச்சயமாக நீ வெற்றி பெறுவதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுவேன். என் அன்பு பிள்ளையான நீ நல்லா இருக்கணும் தானே என்கிட்ட கேட்குற? கண்டிப்பா நீயும் உன் குடும்பமும் நல்லபடியாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்வேன். உன்னை உயர்ந்த இடத்தில் தூக்கி உட்கார வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் செல்லவே. கூடிய சீக்கிரம் உன் வீட்டில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன். நடக்கவே நடக்காது நீ நினச்ச விஷயத்தை நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். தேவையற்ற வீண் கவலையோ பயமோ குழப்பமோ எந்த யோசனையோ உனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடு. இந்த அப்பன் முருகன் நானே அனைத்தையும் பார்த்துக்குவேன்ற நம்பிக்கையோட கவலைப்படாம நீ சந்தோஷமாக இருந்துவிடு என் செல்லமே. இப்போது உன் மனசுல சில குழப்பங்கள் இருக்கு. இன்னும் குழப்பத்திலிருந்து நீ தெளிவாகவில்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்துருச்சு. அது உனக்கு கொடுத்த ஏமாற்றத்தை உன்னால் தாங்கிக்க முடியலை. அதனால தானே ஏன் இப்படி நடந்துச்சு, யார் இப்படி செஞ்சுருப்பாங்க, யார் இதுக்கு காரணமாக இருப்பார்கள்னு யோசித்து மனசு வருத்தப்படுகிறாய். ஆனால் எது நடந்ததோ அது எல்லாமே உன் நன்மைக்காக மட்டுமே நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக நான் உனக்கு நன்மையை மட்டுமே கொடுப்பேன். உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உன் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் நேர்மையாக நடக்கும் உன்னை யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும், என்ன வேணா நினச்சிட்டு போட்டும்,
உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருக்கிறாய் அல்லவா? அப்புறம் என்ன, நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம். யாருக்கும் விளக்கம் கொடுக்கவும் தேவையில்லை. உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாக நடந்துக்கிட்டாலே எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நீ எதையும் அதிகமாக நேசிக்கவும் வேண்டாம், எதையும் அதிகமாக வெறுக்கவும் வேண்டாம். ஏன்னா உன் வாழ்க்கை நிலைமை இப்படியே இருக்காது. இப்போது இருக்கும் நிலைமை மாறி கூடிய சீக்கிரம் பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அவ்வப்போது உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் சரியாக செஞ்சு முடிக்கணுன்ற வைராக்கியத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்போதைக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. ஓய்வு நேரத்தில் எந்தவித தொலைக்காட்சியோ தொலைபேசியோ எந்த உபகரணங்களும் உன்னை ஆட்டி படைக்காமல் அமைதியாக அமர்ந்து உனக்குள் வரும் எண்ணத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் மனசு என்ன சொல்லுதுன்னு நீ கேட்டு அதற்கு எதிர்வினையாக எதையும் செய்யாமல் அதை அமைதியாக கடந்து போகவிடு. உன்னை அச்சுறுத்தும், உன்னை பயமுறுத்தும் எண்ணங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உன்னால் முடியாது நீ நினச்ச செயல்களை கூட என் அருளால் உன்னை நல்லபடியாக செய்து முடிக்க வைப்பேன் என் செல்லமே. அடுத்தடுத்து பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இப்போது இருக்கும் சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக இரு. உன் கூட யாரும் இல்லை, உனக்காக யாரும் இல்லை நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது. ஏன்னா உன் கூடவே இந்த முருகன் நான் இருக்கேன். இப்போது இருக்கும் கஷ்டமான சூழ்நிலையை நீ கடந்து வருவதற்கு நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். கஷ்டம் வரும்போதும் பிரச்சனை வரும்போதும் முழு மனசோட என்னை முருகான்னு கூப்பிட்டீனா நான் எங்கே இருந்தாலும் உனக்காக ஓடி வருவேன் என் செல்லமே. உன் வாழ்வில் நடக்கும் கஷ்டங்களையும் கசப்பான சூழ்நிலைகளையும் நினச்சி மனம் தளராதே. அத்தனையும் கடந்து முன்னேறிப்போ. உனக்கான அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக நீ நினச்சது நல்லபடியாக நடந்தே தீரும். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் முயற்சியினால் மட்டும்தான் உன்னால் சாதிக்க முடியும். முயற்சி செஞ்சு தோத்தவங்க இந்த உலகில் யாரும் இல்லை என் செல்லமே. உன் முயற்சிக்கான பலனையும் நிச்சயம் நீ அடைவாய். என்னை நோக்கி வந்த பிறகு இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத. நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையை பாதுகாத்து உன்னை வழி நடத்தி வாழ வைப்பேன். எதிர்பாராமல் நீ மற்றவங்களுக்கு செய்யும் உதவிகள், அதாவது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நீ மற்றவங்களுக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள் மூலமாக இப்போ உனக்கான நன்மைகள் வந்து சேரப்போகுது. நீ மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகள் எல்லாம் புண்ணியமாக மாறி அது உன்னையும் உன் தலைமுறையையும் வாழ வைக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் எல்லா விஷயங்களையும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. சில விஷயங்களில் வாழ்க்கையில் கீழே விழுந்து எந்திரிக்கும் போது தான் நீ கீழே விழுகிறதுக்காக யார் காத்துக்கிட்டு இருந்தாங்க, நீ கீழே விழுகிறத பார்த்து யார் சந்தோஷப்படுறாங்க, யார் நிஜமாவே உன்னை கை தூக்கி விட்டு காப்பாற்றுறாங்கன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். எப்போதும் கவனமாக தெளிவாக இரு. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களின் செயல்களையும் அவர்கள் பேசுவதையும் நல்லா தெளிவாக பக்குவத்தோட புரிந்து கொள்ள தயாராகு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து நல்லதை நடத்தி கொடுப்பேன்.